வணக்கம் நண்பர்களே. குறிப்பியோ நமக. அதாவது செவ்வாய் தோஷத்த பத்தி சரியான விழிப்புணர்வு இன்னமும் யாருக்குமே வரல. அதாவது ம் லக்னத்திற்கு 2, 4, 7, 8, 12ஆம் இடங்கள்ல செவ்வாய் இருந்துச்சுன்னா, உடனே செவ்வாய் தோஷம் அப்படின்னு நம்மலாம் தீர்மானிச்சுக்கிட்டு, நெறைய பேர் என்ன பண்றாங்க, அதற்குரிய செவ்வாய் தோஷத்துக்குரிய இதே மாரி ஒரு அமைப்பில் உள்ள பையனையோ, பொண்ணையோ தேடுறாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கிருங்க, செவ்வாய் தோஷம் என்பது அந்த திசை நடந்தால் தான் அது முக்கியமாக வேலை செய்யும். அந்த திசை எப்ப வருதுன்னு முதல்ல பார்க்கணும். 2, 4, 7, 8, 12ல இருக்கிற எல்லாருக்குமே செவ்வாய் திசை வேலை செய்யும் என்பத நம்ம உறுதி செஞ்சு சொல்லிற முடியாது. இந்த மாரி இடங்கள்ல ஒரு சுபகிரகங்கள் பார்த்துச்சுன்னா, நிச்சயமான முறையில செவ்வாய் திசை என்பது ஒரு பெரிய லெவல்ல வேலை செய்யாது. அது மட்டுமல்ல, அது எந்த பாவகத்தில இருக்கோ, அந்த பாவக அமைப்ப பொறுத்து தான் செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கும். நம்ம எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், நல்ல ஒரு ஜோதிடரை அணுகி இது தொடர்பா நம்ம முடிவெடுக்கணும். ஒருத்தருக்கு ஆரம்பத்துல இருந்து பின்னால வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வயதான காலகட்டங்கள்ல செவ்வாய் தோஷம் எப்ப வருது, செவ்வாய் திசை எப்ப வருதுங்கிறத நம்ம முடிவு செஞ்சுக்கணும். ஒரு 80 வயதுக்கு மேல வந்தா அதனால எந்த பாதிப்பும் இல்ல. ஆரம்ப காலகட்டத்திலேயே செவ்வாய் திசை வந்துட்டு போயிட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. செவ்வாய் திசை என்பது எப்ப ஆரம்பிக்குதோ, அத பொறுத்து தான் அதனுடைய வேலை என்பது, அதனுடைய பாதிப்பு என்பது அந்த ஜாதகருக்கு இருக்கும்.